பேசார் ஃப்ரெண்ட் கட்டர் இசைவேந்தருக்கு 10 கட்டளை கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலையும் உண்டாயிருக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்குவதை குறித்து விடாக்குடியாக்கத்தை பிள்ளை கருத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன். என்னத்து அன்பு கூண்டு என் கற்பனைகளை கை கொடுக்க வடிக்கோ 1000 தலைமுறை மட்டும் இருக்கம் இருக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வாங்கியிருக்கவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நிற்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாரோட வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் ஆக்கினார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தர்ப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கு உள்ளே யார் ஒன்றையும் இச்சாதிருப்பாயாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டளைகள் நமக்கு சேர்த்துனா பாய்.